வகுப்பு 4. நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல். வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அமர்வில் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். நம் வாழ்வில் தொடுதல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சில தொடுதல்கள் தந்தை வழி அக்கறை மற்றும் ஆறுதலை தருவதாக இருக்கும். மற்றவை குழந்தைகளை சங்கடப்படுத்துகின்றன. நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல் என்பது எந்த தொடுதல் சரி, எது சரியில்லை என்பதை விளக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் சொற்கள். குழந்தைகள் இயல்பாகவே தங்களை சுற்றியுள்ள பெரியவர்களை நம்புகிறார்கள். மேலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்நியர்களிடம் நட்பை வளர்த்துக் கொள்வார்கள். நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல் பற்றி அறிந்து கொள்வது தனிப்பட்ட எல்லைகளை புரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது. நல்ல தொடுதல் மற்றும் தவறான தொடுதல் பற்றியும் நம்மை நாமே எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதையும் 4ஆம் வகுப்பில் சுற்றுச்சூழல் அறிவியல் பாடமான கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். நல்ல தொடுதல், தவறான தொடுதல். குழந்தைகளை துஷ்பிரயோகம் அல்லது துன்புறுத்தல் செய்ய பயன்படுத்தப்படும் மோசமான தந்திரங்கள். தவறான தொடுதல் ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை. தவறான தொடுதலின் அறிகுறிகளை எவ்வாறு சரிபார்ப்பது? முக்கிய வார்த்தைகள்: நல்ல தொடுதல், தவறான தொடுதல், பாதுகாப்பானது, பாதுகாப்பற்றது. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நல்ல தொடுதல் என்பது ஒரு தொடுதல். அது ஒரு குழந்தையை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் வசதியாகவும் உணர வைக்கிறது. பெற்றோரின் அரவணைப்பு மற்றும் முத்தங்கள், ஒரு நண்பரின் ஐஃபை, குடும்ப உறுப்பினர்களின் நட்பு அரவணைப்புகள் அல்லது கைகுலுக்கல் போன்றவை. தவறான தொடுதல் என்பது ஒரு குழந்தையை சங்கடமாக, பயமாக அல்லது பாதுகாப்பற்றதாக உணர வைப்பது. அதாவது அந்தரங்க பகுதிகளில் தொடுதல், அசிங்கமான பேச்சு மற்றும் அசிங்கமான படங்கள் அல்லது தேவையற்ற அல்லது வலுக்கட்டாயமான தொடுதல்கள். சிலர் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ய மோசமான தந்திரங்களை செய்யலாம். அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். உங்கள் அம்மா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், எனவே நான் உங்களை அங்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன். தயவு செய்து என்னுடன் வந்து இந்த முகவரியை சென்றடைய எனக்கு வழிகாட்ட முடியுமா? பரிசுகள் அல்லது பணத்தால் உங்களை கவர்ந்து இழுத்தல். இனிப்புகள் அல்லது உணவு பற்றிய வாக்குறுதிகளால் உங்களை திசை திருப்புவது. யாரும் இல்லாத ஒரு அறைக்கோ அல்லது இடத்திற்கோ உங்களை அழைத்து செல்வது. பேசும்போது தேவையில்லாமல் உங்கள் உடலை தொடுவது. உங்கள் கைபேசி அல்லது கணினி அல்லது புத்தகங்களில் உங்களுக்கு பிடிக்காத படங்கள் அல்லது காணொளியை காட்டுவது. உங்கள் அனுமதியின்றி உங்களை முத்தமிடவோ அல்லது உங்களை அவர்களுக்கு முத்தமிட கட்டாயப்படுத்துவது. உங்களுக்கு ஆடை அணிவிக்கவோ அல்லது ஆடைகளை களையவோ முன் வருவது. நீங்கள் தவறான தொடுதலை பெற்றால் உங்களை பாதுகாத்துக் கொள்ள சில வழிகள் உள்ளன. அவற்றில் சில: வேண்டாம் என்று சொல்லுங்கள். நீங்கள் அதை விரும்பவில்லை என்றும் நீங்கள் தொடப்பட விரும்பவில்லை என்றும் அந்த நபரிடம் சொல்லுங்கள். சீக்கிரம் கிளம்பி விடுங்கள். அந்த நபரிடமிருந்து விலகி செல்லுங்கள். உதவிக்கு அழையுங்கள். நீங்கள் கத்தி கூச்சலிடலாம். எல்லாவற்றையும் உங்கள் பெற்றோரிடமும் குறிப்பாக உங்கள் அம்மாவிடமும் சொல்லுங்கள். உங்கள் முகவரி மற்றும் தொலைபேசி அல்லது கைபேசி எண்களை அந்நியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெரியவர்கள் இல்லாமல் தொலைபேசியில் பதிலளிக்கவோ அல்லது கதவை திறக்கவோ வேண்டாம்.
அந்நியர்களிடமிருந்து நீங்கள் பெறும் எதையும் ஒருபோதும் சாப்பிட வேண்டாம். அவசர தொலைபேசி எண் எப்போதும் உங்களுடன் வைத்திருங்கள். உங்களை நீங்களே நம்புங்கள். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. ஒருவருக்கு தவறான தொடுதல் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அறிய சில அறிகுறிகள். அவர்கள் எப்போதும் தனியாகவும் சோகமாகவும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் நண்பர்களிடமிருந்து விலகி இருந்து தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவிக்க முயற்சிப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நபரின் மேல் அச்சம் அல்லது பயம் இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடன் கூட வருமாறு கேட்டுக்கொள்வார்கள். படிப்பில் ஆர்வமின்மை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல தொடுதல் என்பது நம்மை பற்றி அக்கறை கொள்ளும் அல்லது நம்மை பாதுகாப்பாக உணர வைக்கும் ஒரு தொடுதல் ஆகும். தவறான தொடுதல் என்பது நாம் விரும்பாத அல்லது நம்மை பயம்புறுத்தும் எந்த ஒரு தொடுதலையும் குறிக்கிறது. உங்கள் அந்தரங்க உறுப்புகளை யாராவது பார்ப்பதோ தொடுவதோ பேசுவதோ ஒருபோதும் சரியானதல்ல. சிலர் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்ய மோசமான தந்திரங்களை விளையாடலாம். என்னை தொடாதே என்று கத்த ஒருபோதும் பயப்படாதே. அது ஒருபோதும் உன் தவறு அல்ல. மனசோர்வடைந்து சக நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது தவறான தொடுதலின் அறிகுறியாகும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. நல்ல தொடுதல் என்றால் என்ன? கேள்வி 2. தவறான தொடுதல் என்றால் என்ன? கேள்வி 3. தவறான தொடுதலுக்கான அறிகுறிகள் என்ன? கேள்வி 4. யாராவது உங்களை தொட்டு அசௌகரியமாக உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கேள்வி 5. நல்ல தொடுதல் என்பது நியாயமானது மற்றும் டேஷ் தொடுதல். கேள்வி 6. அப்பா உன் தலையில் தட்டுவது ஒரு நல்ல தொடுதல். சரி அல்லது தவறு? கேள்வி 7. நீங்கள் தவறான தொடுதலை அனுபவித்தால் உங்கள் பெற்றோரிடம் என்ன சொல்வீர்கள்? மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.